2021 வந்து இந்த ஆட்சியில் வந்து என்னென்ன நடக்கும், இந்த ஆட்சி எப்படி இருக்கும், இந்த முதல்வர் எப்படி இருப்பார், அவரை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நீ வந்து முன்கூட்டியே சொன்ன. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பெண் பாதிக்கப்படுவார், அவங்க ஒரு 6 பேர் அதை சம்மந்தப்படுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் தண்ணியில் தள்ளி விட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை தண்ணியில் தள்ளி விட்டோன்னா வந்து அந்த தமிழகத்தின் மூத்த நபர், அரசியலை சார்ந்த ஒரு நபர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு பெரிய அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். நீயா போட்டி நிறைய நடக்கும். ஒருத்தர் சீமான் ஒருத்தர், அவர் எத்தனை வருஷமாக கட்சி வச்சிருக்கிறார். அவர் 234 தொகுதியிலேயே வேட்பாளர் தோக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, டெபாசிட் வாங்குறாரு, வாங்கல, அதெல்லாம் 2வது பிரச்சனை. உங்கள் கட்சியில் வந்து அந்த 234 தொகுதிகள் நிற்கிறதுக்கு ஆள் இருக்குதான்றது கொஞ்சம் யோசனை பண்ணி. காவல்துறை வந்து கண்டுக்காது. தயவு செய்து சொல்கிறேன், காவல்துறையை நம்பி போகிறவங்க வந்து முட்டாளுங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து காவல்துறையில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய சோர்ஸ் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் காவல்துறையை நம்பி இப்போ இருக்கிற தமிழகத்தின் அடுத்த சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி சபரீசனை சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரே ஒரு அறிவுரை, உங்களிடம் அதிகார பலம் மிக்க நபர்கள் யாராவது உங்கள் பின்னணியில் இருந்தால் மட்டும் காவல் நிலையத்திற்கு செல்லுங்கள். இல்லைன்னா இவ்வளோதான். அதாவது பெண்கள் சுகத்துக்காக என்னென்ன செய்வாங்க, என்ன அதே போல் வந்து போதைக்காக என்னென்ன செய்வாங்க, அதே போல் வந்து அதிகாரத்துக்காக செய்வாங்க. பணத்துக்காக இப்போ வந்து செய்கிறாங்கன்னு சொன்னால் வணக்கம், நான் உங்கள் பயில் சிங்காரவேலு பாலமணி. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம். இந்த காணொலியில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஆனால் காணொலியோட நேரம் வந்து எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. முதல்ல வந்து ரொம்ப நாளாக நான் வந்து சமூக ஊடகங்கள், அதாவது ஒரு சிலர் வந்து வேற என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு. அந்த பைத்தியக்காரங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன். அதே பைத்தியக்கார் உங்களுக்குலாம் சொல்லிக்கிறது ஒன்று தான். அதாவது ஒரு 4 மாதத்துக்கு முன்னே இருக்கும்னு நினைக்கிறேங்க, 4-5 மாதத்துக்கு முன்னே, 5 மாதத்துக்கு முன்னே ஒரு உசிலம்பட்டில் வந்து என்னோட நண்பன் பழைய, அதாவது நாங்கள் சின்ன வயசில் வந்து சைக்கிள் கற்றுக்கிட்டு ரோட்டில் கோலி ஆடிக்கிட்டு பம்பரம் ஆடிக்கிட்டு இப்படி இருந்தப்ப அந்த வயது நண்பர்கள். அப்போ தான் வயசு பார்த்துங்க ஒரு 12லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ள இருந்த பசங்க. நான் எதிர்பாராத அவன் வந்து உசிலம்பட்டியில் தான் இருக்கிறான். நான் பெட்ரோல் போட போகும்போது அவனும் பெட்ரோல் போட தான், உசிலம்பட்டி பெட்ரோல் பங்க்கில் 2 பேர். அவனுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் நான் தானான்றது. அப்புறம் நான் வந்து கண்டுபிடிச்சி கேட்ட உடனே வந்து ஆமாடா உங்களோட வீடியோ பார்ப்பேன், பால்மணி நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் பால்மணின்னு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் நீயா வயசாக இப்போ நான் வயசான தோட்டத்தில் போயிருக்கியா, அதனால் வந்து நீயான்றது டவுட்டாகவே இருக்குது. ஆனால் நீ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது என் மனைவி வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து சொல்லுவாள். அதாவது உன்னோட வீடியோ வந்து தவறான என் மனைவி பார்ப்போம். காரணம் வந்து நீ வந்து 2021 வந்து இந்த ஆட்சியில் வந்து என்னென்ன நடக்கும், இந்த ஆட்சி எப்படி இருக்கும், இந்த முதல்வர் எப்படி இருப்பார், அவரை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நீ வந்து முன்கூட்டியே சொன்னேன். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பெண் பாதிக்கப்படுவார், அவங்க ஒரு 6 பேர் அதை சம்மந்தப்படுவாங்கன்னு சொன்னேன். அது வந்து போலீஸ் ஆஃபீஸர் மேலே 6 பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதெல்லாம் நான் அதாவது அவனுக்கு வந்து நியூஸ் பார்க்கறதுலையோ இந்த யூடியூப் பார்க்கறதுலையோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு வந்து என்னென்னா வட்டிக்கு விடணும், வட்டி வாங்கணும், இது மட்டும்தான் அவனோட கான்செப்டு. அவன் மனைவி வந்து இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. இந்த பெரியவர் சொல்கிறது அப்படி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவன் என் ஃப்ரெண்டாக இன்னும் தெரியலன்னு. இல்லைங்க, அவரு தான் எல்லாம் நடிச்சு போய் ரொம்ப வயசானவர். ஏன் வயசாண்டி இருக்குது, அவனுக்கு ஒரு 60 தான் இருக்கும், 55 60 தான் அவனுக்கும் வயசு இருக்கும், என் வயசு தான் இருக்கும்ன்றான்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனோட நான் ஒரு 2 வருஷம் போயிருந்தேன். பார்த்துட்டு அப்புறம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சித்த வைத்தியம்லாம் உங்கள் அப்பா தானே பண்ணியிருந்தாரு, இப்போ நீ எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆகும்போது, ஆமாடா இந்த சித்த வைத்தியம் அழியக்கூடாத ஒரு கலை. நான் இது திட்டம் போட்டு வெளிநாட்டு சதினால் நம்ம சித்த வைத்தியர்கள் ஒரு குற்றவாளிகள் மாதிரி நம்ம நாட்டில் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நிறைய அரசியல் கலந்து தான் பேசணும். அரசியல் கலந்து பேசும்போது இது இதனோட மையப்புள்ளி எங்கே ஆரம்பிக்குது, நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் நோயாளி ஆக்கப்படுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பட்டுறீங்க அப்படின்றது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன் கேட்டான், இந்த ஆர்டிசம்னு ஒரு நோய் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு ஐடியா என்ன விஷயம் என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்ச என்னோட பொண்ணு நல்லா படித்த பொண்ணு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே நல்லா தான் இருந்தது. கணவன் சரியில்லை. ஒரு வருஷம் ஒரு 3-4 வருஷம் நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை ஒரு அறைக்குள்ளேயே அடைச்சி வச்சு கொடுவு பண்ணியிருக்கான். அதில் அந்த பெண் ஏதோ ஒரு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கா. டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், இது ஒரு விதமாக நான் ஆர்டிசம் அப்படின்றாங்க, அதை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டான். என்ன ஏஜ் இருக்கும்? என்ன ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்கும், சின்ன பொண்ணு தான் அப்படின்னு. சரி பார்க்கலாம் வாடா. அப்புறம் போய் அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணோட தாய் தந்தை அவங்க மாமா எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு பக்கமாக ஒரு 10க்கு 10 ரூமு, நீ இந்த ரோட்டில் தான் போகணும், இந்த ரோட்டில் தான் வரணும், இந்த ரைட்டில் டர்ன் பண்ணக்கூடாது, லெஃப்டில் டர்ன் பண்ணக்கூடாது, எதுனாலும் இப்படின்னு பயங்கர ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரு நல்ல படிப்பு, மிகப்பெரிய படிப்பு படித்த பொண்ணு. பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்த்தாங்க, வருத்தப்பட்டாலும் எனக்கு ஏன்னா இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரி எப்படி இருப்பா, ஒரு பிச்சைக்கார பெண் எப்படி இருப்பா, ஒரு யாசனம் எடுக்கும் ஒரு பெண். நான் இப்படி சொல்கிறேன்னே தவற எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிங்க. யாராவது அந்த இது வார்த்தையை யாரையாவது பாதிச்சதுனாலோ இல்லை அது மாதிரி இதுனாலோ மன்னிச்சிங்க. ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய பெண் உருவத்தில் ஒரு படித்த பொண்ணு மாதிரி இல்லை. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எதுவுமே சம்மந்தமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் பாருங்கள், நான் வாட்ஸ்அப்லாம் வராமல். அப்போ போய்ட்டு ஒரு 10-12 நாள் இது பண்ணி பார்த்தப்போ சரி இது ஆகாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு தான் வந்தேன். அப்புறம் வந்துட்டேன். மறுபடியும் நான் ரெகுலராக இங்கே என்னோடய ஒர்க்கு சென்னை ஒர்க்கு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு மறுபடியும் எனக்கு அவன் ஃபோன் பண்ணான், என்னடாப்பா விட்டுட்டு போயிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைடா அது எனக்கு அது தேர்வாச்சாராக தெரியல அப்படின்னு. இல்லைடா இப்போ அந்த ஏதோ ஒரு சில வித்தியாசங்கள் தெரியுதுன்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில், கொஞ்சம் வாடா அப்படின்னா. நான் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்கல, பேசுறது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சு கும்பலாக உட்கார வச்சு, ஏன்னா அந்த பொண்ணு தனியாக விடக்கூடாதுன்ட்டு அந்த கும்பலில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு எதை கவனிக்குதுன்றது கூடுதல் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ அதுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன எதுன்றதான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த பொண்ணு அப்புறம் சரின்ட்டு வற்புறுத்தினாங்க, போயிட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ இந்த தொடர்புகள்லாம் கட் பண்ணிட்டு போனோம் பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு சிலர் இவன் இப்படி இங்கே இருப்பானா அங்கே இருப்பானான்னு பல சந்தேகங்கள் இருந்திருக்கும். நீ என்ன பண்ணிக்கிட்டு போவாங்க, அவன் வாக்கி அவங்க கையில். ஏன்னா புத்தி இருந்தால் போசிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பல விதத்தில் போகுது. ஏன்னா போய்கிட்டே தான் இருக்கும் இனிமேல். ஏன்னா உனக்கு உதவுற மாதிரி
நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இந்த அப்போ நான் வந்து மறுபடியும் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காலையில் எழுந்து அந்த முகம் கழுவி அந்த தலையெல்லாம் வாரி ஒரு பொட்டு வச்சு அந்த மாற்றங்கள்லாம், ஏன்னா அதுக்கு முன்னே அந்த மாற்றங்கள் இல்லை, அந்த மாற்றங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி, சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்படின்னா அவங்க அண்ணன், அப்படின்னா அவங்க அத்தை, அவங்க மாமா, அவங்க தம்பிங்க 2 பேர், அவங்கள எல்லாத்தையும் நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்ககிட்ட அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்க சொல்லும்போது, கவனிங்க, நீங்கள் எதை பற்றி பேசும்போது அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு சில நேரத்தில் அந்த பொண்ணால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னையும் அறியாமல் பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே விழுந்துடும். அதாவது நல்ல திடகாத்திரமான பொண்ணு தான், திடகாத்திரமாக இருக்கும், நல்ல இதெல்லாம் அது எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட அது வேலைகள்லாம் அதே செய்திருக்கும், அதனோட இது எதுவுமே வந்து இதுவுமே சார். ஆனால் வந்து சடாது கீழே விழுது. அப்புறம் அந்த பொண்ணை வந்து கூடுதல் கவனிக்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிசம்ன்ற ஒரு இது இருக்குது, குறை இருக்குது. அந்த குறை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நோயாளிகள் கிடையாது, மிக பெரிய புத்திசாலி. ஏன்னா இதை நீங்கள் வந்து எதாவது போய் சர்ச் பண்ணி கூட பாருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஐக்கியவும் அந்த பொண்ணுக்கு இந்த புத்திசாலித்தன்மை கட்டு பயங்கரமாக உயர்ந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிசம்ன்ற ஒரு இது இருக்குது, குறை இருக்குது. அந்த குறை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நோயாளிகள் கிடையாது, மிக பெரிய புத்திசாலி. ஏன்னா இதை நீங்கள் வந்து எதாவது போய் சர்ச் பண்ணி கூட பாருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஐக்கியவும் அந்த பொண்ணுக்கு இந்த புத்திசாலித்தன்மை கட்டு பயங்கரமாக உயர்ந்தாங்க. சும்மா படம் வரையுது பாருங்க, அந்த கொடைக்கானல் மலையை சும்மா வீட்டு ஜன்னலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அந்த கொடைக்கானல் மலை, அந்த அந்த ஜன்னல்லேருந்து தெரிகிற ரோடு என்ன அவ்வளோ தத்ரூபமாக வருது, சாதாரண பென்சில். அதை வந்து வாட்டர் கலர், நல்ல கலரிஸ்ட்டு யாராவது நல்ல கலர் கொடுத்து நல்ல இது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே சொல்கிறேன், அது ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் அந்த மாதிரி வைக்கலாம். ஆர்டிசம் அப்படின்ற ஒரு நோயின்ற குறைபாடு, நோயின்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு சின்ன குறைபாடு. அவங்களுக்கும் வந்து ஒரு சில ஞாபக சக்திகள் இருக்குது, நம்மளோட பயங்கர ஐக்கியில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுற விதத்தில் ட்ரெயின் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக அவங்கள வெளியில் கொண்டு வரலாம். ஆர்டிசம் அப்படின்ற ஒரு நோயின்ற குறைபாடு, நோயின்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு சின்ன குறைபாடு. அவங்களுக்கும் வந்து ஒரு சில ஞாபக சக்திகள் இருக்குது, நம்மளோட பயங்கர ஐக்கியில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுற விதத்தில் ட்ரெயின் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக அவங்கள வெளியில் கொண்டு வரலாம். இதை வந்து ஒன்றுமே மருந்து ஒரு சின்ன ஒரு எண்ணெய் கூட தலையில் வந்து ஒரு எண்ணெய் கூட வச்சு தராங்க, ஒரு இது பண்ண ஒரு கை காலை இழுத்து விடுறதோ, ஆனால் தண்ணியில் தள்ளி விட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தண்ணியில் தள்ளி விட்டோன்னா வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அது குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஹைட் இருக்கும்ட்டு, அதுக்கடுத்து ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ தான் ஹைட் இருக்கும்னு வச்சுருப்பாங்க, அதுக்கு அடுத்தது நல்லா ஆழமாக வச்சுருப்பாங்க நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு. அந்த நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நடுவில் இருக்கிறத தள்ளி விட்டேன். சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எதிர்பாராத நேரத்தில் டக்குன்னு தள்ளி விட்டேன். சப்போஸ் எதாவது ஆயிருந்ததுன்னா மர்டர் கேஸில் தான் உள்ள போயிருக்கணும் நான். ஆனால் தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு இல்லை, தனியார் நீச்சல் குளம் தான், முழுகிற அளவுக்கு இல்லை. அவங்க அப்பாவோ அவங்க அம்மா, அவங்க அந்த பொண்ணோட அண்ணி, அவங்களாம் யாருமே எதிர்பார்க்கல, டக்குன்னு அப்படி தள்ளி விடுவேன்ட்டு சடான்னு தள்ளி விட்டேன். அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படியே நிறுத்திட்டேன், கொஞ்சம் இது அப்படின்ட்டு. அதை தள்ளி விட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னா திடீர்னு அந்த எதிர்பாராத விதமான அந்த ஒரு ஷாக்கு, தண்ணியில் தள்ளி விட்டான்ட்டு. அப்போ வந்து தண்ணியும் அறியாமல் அந்த கையை காலை உதறிக்கிட்டு அந்த உயிரை காப்பாற்றிக்கின்ற ஒரு இதில் வந்து வெளியில் வந்து அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அவங்க அப்பா விட்டு போய்
கை பிடிச்சிக்கிட்டு வந்துருங்க ஆழம் இல்லை அப்படி. அப்புறம் அவர் இறங்கின பின்னாடி தான் அவருக்கே நெஞ்சு வரைக்கும் தான் தண்ணி இருந்தது எல்லாம் நட்டு. என்னை தள்ளி விட்ட அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி விட போகிறோம்னு தெரிஞ்சால் அவங்க ஜாக்கிரதையாக குதிப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு தள்ளி விட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் அங்கே நடக்குது. அந்த பொண்ணு கையை காலை உதறி ஒரு மாதிரி இதுன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு மேலே வர்றது கொஞ்சம் யோசிச்சுது. சரி கொஞ்ச நேரம் விளையாடு அப்படின்னுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி விளையாட விட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்தோம். அதனால் ஆட்டிசம்ன்றது வந்து அந்த குறைபாட்டை வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அறிவு, அந்த ஆட்டிசம் உள்ளவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அறிவு இருக்குது. அதை வந்து கரெக்டாக ட்ரைனப் பண்ணணும். இப்போ சில குடும்ப விழாக்களுக்காக நான் வந்திருக்கிறேன். மறுபடியும் போவேன், மறுபடியும் போய் அந்த பெண்ணை வந்து எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்ப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தி, ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டிசம்ன்ற ஒரு இதுக்கு வந்து மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. பேசுனது நம்ம செயல்கள், இதை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் தன் நிலை மறந்துடும். நம்ம என்ன சொன்னோம்னு நீங்கள் 100 தடவை சொன்னீங்கன்னா கூட ஞாபகம் வச்சுக்காது. நீங்கள் எழுதி கொடுத்தா கூட படிக்கவும், படிச்சுட்டு அடுத்த 10 நிமிஷம் மறந்துடும். அந்த மாதிரி ஒரு இதுதான் இது, அது ஆர்டிசம். சரி ரைட்டுங்க, அந்த ஆர்டிசத்தை விட்டுருவோம், அதை விட்டுட்டு அதில் வந்து ஏன்னா அந்த நோய்க்கு உண்டான இதெல்லாம் சொல்லிட்டேன் நான். இதுக்காக நான் பெரிய ஈவன்லாம் சொல்லிக்கல. எனக்கு தெரிந்த விதத்தை வச்சு அந்த பெண் குழந்தைய வந்து காப்பாற்றணும், அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி பேசணும். ஞானசேகரனுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி, ஒரே ஒரு குற்றவாளி, வேறு யாரும் கிடையாது அப்படின்னு காவல்துறையால் நிரூபிக்கப்பட்டு ஜூன் 2ஆம் தேதி வந்து அவருக்கு வந்து தண்டனை விவரத்தை வந்து மாண்புமிகு நீதியரசர் வந்து அந்த அம்மா வந்து வாசிக்கிறத சொல்லியிருக்கிறார். 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோம். என்ன 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோம், அந்த அம்மா என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இதில் பல 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 அரசியல்வாதிகள் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. பொள்ளாச்சி வழக்குக்கு ஒரு தீர்ப்பு, ஞானசேகரனுக்கு என்ன தீர்ப்புன்னு தெரியலை. என்ன இந்த ஞானசேகரன் மாதிரி இல்லை, அண்ணா நகரில் ஒரு குற்றவாளி என்ன கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைன்றது வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. சமீபத்தில் கூட நான் ஒரு இது ஒன்று கேள்விப்பட்டேன். காவல்துறை வந்து கண்டுக்காது. தயவு செய்து சொல்கிறேன், காவல்துறையை நம்பி போகிறவங்க வந்து முட்டாளங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து காவல்துறையில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய சோர்ஸ் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் காவல்துறையை நம்பி இப்போ இருக்கிற, ஏன்னா இப்போ வந்து முதல்வர் கையில் வந்து இந்த துறை இருந்தாலும் அவரால் நேரடியாக அதிகாரம் செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் அதிகாரிகள் கையில் தான் வந்து இந்த காவல்துறை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அநீதி நடந்துவிட்டால் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு விட்டால் கம்முன்னு போய் வீட்டில் உட்காருங்க. தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே 4-5 உங்கள் மானத்தை நீங்களே எடுத்துக்காதீங்க. உங்களோட பிரச்சனையை நீங்களே பெருசு பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக நடவடிக்கைன்றது கொஞ்சம் கூட இருக்காது. உங்களை அலையை விட்டு உங்களை இது பண்ணி நீங்கள் என்ன தான் கொண்டு போய் எவிடன்ஸ் கொடுத்து என்ன பண்ணாலும் என்ன உங்களை அலையை விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒன்று உங்கள்கிட்ட வந்து அதிகாரம் இருக்கும், பணம்லாம் இப்போ 2வது பட்சம் போச்சு. பணம் இப்போ நாய் கைகிட்டலாம் இருக்குது. என்ன அதான் அந்த ஒரே நேரத்தில் 3 படம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நீ பணம் கூஞ்சி கிடக்கு. பணம்லாம் 2வது விஷயம். அதிகாரம், நீ இந்த ஊரில் இருக்கிறியா, அது சம்மந்தப்பட்ட ஜாதி கட்சி தலைவரோ இல்லை ஜாதி கட்சி சங்கத்தை சேர்ந்தவங்க அவங்க சப்போர்ட் இருக்கணும். இந்த ஊரில் இருக்கிறியா, அந்த ஊரில் எந்த ஜாதிக்காரங்க அதிகம் அவங்களோட சப்போர்ட் இருக்கணும். இந்த மாதிரி அதிகாரம் இப்போ பணத்துக்கோ இதுக்கோ வேல்யூ கிடையாது. இப்போ இருக்கிற அரசியல் வந்து
என்ன அதிகாரம், இது ரெண்டு முக கையில் இருந்ததுன்னா, அதாவது பெண்கள் சுகத்துக்காக என்னென்ன செய்வாங்க, ஏன்னா அதே போல் வந்து போதைக்காக என்னென்ன செய்வாங்க, அதே போல் வந்து அதிகாரத்துக்காக செய்வாங்க. பணத்துக்காக இப்போ வந்து செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயம். அதுதான் வந்து இப்போ ஞானசேகரன் வழக்கில் வந்து ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி அப்படின்றத வந்து காவல்துறை நிரூபிச்சிருக்கு. இப்போ தீர்ப்பு வரப்போகுது, நம்ம அதை பற்றி பேசுறது சரியாக தப்பான்னு தெரியல, தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கணும். ஆனால் காவல்துறையை நோக்கி செல்லும் நபர்களுக்கு கூறும் ஒரே ஒரு அறிவுரை, உங்களிடம் அதிகார பலம் மிக்க நபர்கள் யாராவது உங்கள் பின்னணியில் இருந்தால் மட்டும் காவல் நிலையத்திற்கு செல்லுங்கள். இல்லைன்னா இவ்வளோதான் சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கிற நிலைமை. ஏன்னா இது வந்து நான் ஒரு இடம் ரெண்டு இடம் பார்க்கல, பல இடங்களில் பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ இந்த அந்த ஒரு சின்ன கிராமத்தில் கூட பார்த்தேன். ஏன்னா பாவம் அந்த வயதான நபர் எத்தனை தடவை அந்த காவல் நிலையத்துக்கு அலையினார். ஏன்னா நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் கூட போய் தலையிட்டு என்ன ஏதுன்றது. ஆனால் நான் அங்கேயே ரெகுலராக இருக்கிற ஆள் இல்லை. ஆனால் அவர் அங்கேயே சொந்த வீட்டில் இருக்கிறாரு. நாளைக்கு அவருக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் வந்து அந்த விஷயத்தில் தலையிடலை. நிலைமை இவ்வாறு இருக்குதுங்க. அடுத்து அரசியலில் ஈடி ரெய்டு ஒரு முதல் குடும்பம் நோக்கி குறி வச்சிருக்குது அப்படின்றாங்க. அது முதல் குடும்பத்தை நோக்கி குறி வைத்தது கிட்டத்தட்ட ஒரு 90% உண்மைதான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க அதில் பணம் சம்பாதிச்சதும் உண்மைதான், அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லாமே உண்மைதான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தமிழகத்தின் அடுத்த சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நடக்க கிட்டத்தட்ட ஒரு 95% வாய்ப்பு இருக்குது. தமிழக முதல்வர் வந்து இவர் அவருடைய மகனை வந்து பெருசாக நம்பினதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஆச்சு. கூட இருந்தே உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருப்பாங்க, உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லி வந்து வீடியோ போட்டிருந்தேன். 2021 போட்டிருந்தேன். எடப்பாடியார் ஜெயிப்பன்னு சொல்லிடுச்சு. அது வந்து எடப்பாடியார் தோற்றத்துக்கு வந்து கழுவி ஊற்றுனாங்க என்ன. அப்போ கூட நான் என்ன போட்டேன், வரம் தந்த சாபம், சாபம் தந்த வரம். இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் பேரை எடுத்துட்டாங்க. அதே போல் வந்து தோற்று எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை வந்து காப்பாற்றி விட்டாங்க. இதுதான் நான் சொன்னது. வரக்கூடிய காலங்களில் சொல்கிறேங்க, தமிழகத்தின் மூத்த நபர், அரசியலை சார்ந்த ஒரு நபர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு பெரிய அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். நீயா போட்டி நிறைய நடக்கும். அதாவது வந்து ஒரு சில ஒதுக்கப்பட்ட பழைய நபர்கள் வந்து ஒரு பக்கமாக போய் சேர்ந்து ஒருத்தரை வந்து தூக்கி நிறுத்துவாங்க. இந்த அரட்டவசர் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற டிக்கெட்டுங்கெல்லாம் ஒரு சைடாக வந்து நின்றுக்கிட்டு அதுக்கு ஒரு இதை இது பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து ஒருத்தர் குளிர் காய்வார். ஏன்னா இதுக்கு மொத்த சூத்திரதாரி அவர் தான். அவர் குளிர் காய்ச்சி இதில் வந்து அவர் ஒரு முடிவு எடுப்பார். அந்த குளிர் காயும் நபர் எடுக்கும் முடிவே இறுதி முடிவாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் சொல்கிற சம்பவம் என்னன்றது உங்களுக்கு புரியும். 2வது வந்து இந்த புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய், அவரை வந்து நான் விட்டுட்டேன். அவர் வந்து தனியால் நின்று முதலமைச்சர் கனவெல்லாம் காணாதீங்க, தயவு செய்து காணாதீங்க. நீங்கள் வந்து நடிகர், ஏன்னா உங்கள் நடிகராக உங்களை பார்க்க வர கூட்டத்துக்கும் சிந்திச்சு ஓட்டு போடுற மக்களுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. உங்களை பார்க்க வர்றதெல்லாம் விசிலடி சாங்குஞ்சிங்க. அந்த விசிலடி சாங்குஞ்சிங்க தான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்து மரத்துக்கு மரம் தாவுதுங்க. ஏன்னா சீமான்
நீங்கள் வந்து பவுடர் பூசுறீங்க, மேக்கப் போடுறீங்க, மேக்கப் போட்டு எல்லா மக்கள் முன்னாடி அந்த திரையில் வந்து தெரியுறீங்க. உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறாரு பார்த்தீங்களா ஒருத்தர், சீமான் ஒருத்தர். அவர் எத்தனை வருஷமாக கட்சி வச்சிருக்கிறாரு. அவர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்துறாரு. தோக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, டெபாசிட் வாங்குறாரு, வாங்கல, அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. உங்கள் கட்சியில் வந்து அந்த 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆள் இருக்குதான்றது கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன்னா மற்றபடி வந்து வேறு யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. புத்திசாலியாக இருந்தால் விஜய், நடிகர் விஜய் அவர்களை சொல்கிறேன், புத்திசாலியாக இருந்தால் கூட்டணிக்குள்ள வாங்க. சீமானுக்கு கூட நான் சொல்கிற இது என்னென்னா, இவ்வளவு நாள் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசி எல்லாம் பண்ணிங்கனாலும் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் பொது எதிரி வந்து திமுக அப்படின்ற ஒரு நேர்கோட்டில் நீங்கள்லாம் நிற்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கொள்கை ரீதியான கூட்டணி தான், தேர்தல் கூட்டணி, தற்காலிக கூட்டணி வச்சுக்கிங்க. தற்காலிக கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போனீங்கன்னா மறுபடியும் மீண்டும் திமுக தான் ஜெயிக்கும். மீண்டும் திமுக தான் வென்று ஆட்சி கட்டிலிருந்து அமரும். இதோட பயங்கர துன்பத்தை அனுபவிப்பீங்க. என்ன, இதை வந்து பார்த்து கவனமாக நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய நேரம்னு சொல்லிக்கிட்டு, விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா, அதிமுக, சீமான் இந்த மாதிரி கூட்டணிகளோடு வந்து சேரணும். சீமானும் சேரணும். கூட்டணியில் சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை வந்து என்னன்னு தெரியலை. அப்பா அவர் ராமதாஸ் ஐயாவோட பேட்டி இன்னைக்கு பார்த்தேன். அன்புமணி வந்து எதையோ தூக்கி அடித்தார்னு பேசுகிறார். குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த வந்து, ஐயா நீங்கள் வயசில் எங்களெல்லாம் வயசில் மூத்தவர், அனுபவம் வாய்ந்தவர், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல நாங்கள் எந்த யூடியூபரும் இல்லை. உங்கள்கிட்ட வந்து நான் மருத்துவம் பார்த்துக்கிட்டேன். எனக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்து காசு கூட வாங்கலை நீங்கள். அந்த நன்றி மறக்காமல் சொல்கிறேன். அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து பொதுவெளியில் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சியாளர் வேலுபாடுமணி.